ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தை கெடுத்து கலக்கத்தையும் திகைப்பையும் கொண்டு வரும் கொடிய வல்லமை வியாதியாகும். வியாதி கொடூரமானது. சரீரத்தில் தாங்குனா வலியை, வேதனையை கொண்டு வந்து வாதிக்கும். அநேகருக்கு மரண பயத்தை கொண்டு வரும். சமாதானத்தை கெடுக்கும். இயேசு சரீரத்தில் சுகத்தையும் உள்ளத்தில் சமாதானத்தையும் கொடுக்கிறவர். சரீரத்தில் பூர்ண சமாதானம் வரும்போது கலக்கங்களும் பயங்களும் ஓடி போய் விடுகின்றன. 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு இயேசுவிடம் வந்து அவரது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இசைக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது ஆண்டவரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணினான். அவனுடைய கண்ணீரை கண்ட கர்த்தர் அவனுடைய ஆயுளை 12 ஆண்டுகள் நீட்டி கொடுத்தார். நம்முடைய நோய்களை இயேசு சிலுவையில் சுமந்து விட்டதால் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. வியாதிகளின் காரணமாக கலக்கங்களும் பயங்களும் உங்களை தாக்கும்போது சுகம் அளிப்பேன் என்று கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்து பலவீனங்களும் நோய்களும் வருவதற்கு நமது பாவம்தான் காரணமா என்பதை அறிந்து அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பிரியமும் சுத்தமுமாய் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று வாக்களித்த அன்பின் பரலோக பிதாவே, உமது வாக்கை விசுவாசித்து நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் உமது கரம் தொட்டு அவர்களை குணப்படுத்தி வியாதியை விலக்கி பாவங்களை மன்னித்து ஆரோக்கியம் சுகம் பலம் தந்து பூரண ஆயுசுடன் சமாதானமாய் வாழ கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் கண்மணி போல காத்தரலும், அனுதின தேவைகளை சந்தித்தரலும், அவர்கள் முயற்சிகள், பிரயாசங்கள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளில் உங்க சித்தம் நிறைவேற ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்து உமது வழியிலே நடக்க ஒவ்வொருவருக்கும் தயவு செய்தரலுங்க. ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம், அப்பம், தண்ணீர் ஆசீர்வதித்து தந்தரலுங்க. ஆண்டவரே, அரசு பணியில் இருக்கிறவர்கள் தனது கடமைகளில் உம்மை மைமைப்படுத்த வழி நடத்துங்க. கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், வீண் பணச்செலவுகள் வராதவாறு காக்கப்படவும், குடும்பத்தில் வெற்றிப்பின் மகிழ்ச்சி பெருகவும், பிரிவினையின் ஆவிகள் துரத்தப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து முதியோரை கனம் பண்ணி உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் விலக்கி சாத்தானை மேற்கொண்டு ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாய் ஆனந்தமாய் வாழ தேவரீர் கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மது பிரியர்கள், போதை பழக்கமுடையவர்கள், புகைப்பிடிக்கிறவர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், திருடர், பொய்யர், ஏமாற்றுக்காரர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படம் செய்கிறவர்கள், பாலியல் வன்கொடுமை செய்கிறவர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், மதவாதிகள், மந்திரவாதிகள், கடன் வாங்கி ஏய்ப்பு செய்கிறவர்கள், வரதட்சணை கொடுமை செய்கிறவர்கள், சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டத்திலும் சிக்கி சீரழிகிறவர்கள் மனம் திரும்பவும், இத்தீய செயல்கள் தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படவும், மக்கள் கடனின்றி அமைதியாய் வாழவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும், வாகன ஓட்டிகள் ஞானமாய் செயல்படவும், விபத்துக்கள் தடுக்கப்படவும், கடலோர கிராம மக்கள் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் உள்ள மக்கள் அமைதியாய் சமாதானமாய் வாழவும், பசி பட்டினி சாவுகள் ஏற்படாமல் உயிரினங்கள் காக்கப்படவும், நாட்டுக்கு நாடு ஐக்கியத்தோடு செயல்படவும், தொழில் வளம் பெருகவும், மக்கள் வாழ்வாதாரம் மேம்படவும், ஆளுமை பொறுப்பில் உள்ளோர் கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையாய் உத்தவமாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள், அவர்தம் குடும்பத்தினர் ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாய் சுகபலத்தோடு வாழவும், பணித்தளங்களிலே தேவ மைமையின் கிரியை நடப்பிப்பவும், ஊழியர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் ஊழியம் செய்யவும் தேவன் வழி நடத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.